प्रेम प्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्याम् मदीयचित्तासनशोभिताभ्याम् नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। नामकीर्तनमात्रेण प्रेमभक्तिप्रदायकम् भगवन्नाम बोधेन्द्रपादुकाद्वयमाश्रये। गोपिका जीवनस्मरणम्। जय बोल सद्गुरु महाराज की जय। குருநாதருடைய ஆராதன கைங்கரியம், குருநாதர் பண்ணக்கூடிய ஆராதன கைங்கரியத்தில் குருநாதரை ஸ்மரிச்சுக்கிறோம். இங்கே உள்ளுக்குள்ள அங்கெல்லாம் எழுதியிருக்கா. பாகவதத்தில் என்ன வாக்கியமோ அதுதான் பாகவத சாரமான வாக்கியத்தை அங்கே எழுதியிருக்கா. குரோர் அனுகிரகேனைவ உமான் பூர்ணா பிரசாந்தயே. நமக்கு பாக்கி எதுனாலும் இந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்கலாம். பட்டு புடவை வாங்கினா வேணும்னா வாங்கிக்கலாம், வயிறு நெக்லஸ் வாங்கிக்கலாம், சாப்பாடு இப்போலாம் ஃபோன் பண்ணாலே வந்துடுது. அன்னதாதா சுகி பவாங்கலாம், சொகி பவான்னு சொல்லி எல்லாம் சொகியை கொண்டு கொடுத்துருக்கா அன்னதாதாவா. இப்படியெல்லாம் காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். பணம் பத்தும் செய்யும் வா. ஆனால் அந்த காசு கொடுத்து நிம்மதியை வாங்க முடியாது. எங்கள் ஆற்றுல நிம்மதி இல்லை, சாந்தியே இல்லை அப்படின்னு கடைக்காரன்ட்டு போய் ஒரு மாதத்துக்கு 2 கிலோ சாந்தி கிடைக்குமான்னு கேட்டால் கடைக்காரன் சொல்லுவான் எனக்கே இல்லையம்மா. இந்த சாந்தியை மாத்திரம் குரு கிருபையினால் தான் அடைய முடியும். அந்த சாந்தி இங்கே குருநாதர் ரூபமாக இங்கே உருகுல உட்காந்து குரோர் அனுகிரகேனைவ உமான் பூர்ணா பிரசாந்தயே. வினாச்சாரிய கடாட்சேன பகவான் நைவ லப்யதே. குரோர் அனுகிரகேனைவ ஞானம் நிஸ்சம்சயம் பவேத். நானா சாஸ்திர விசாரஸ்து கிம் விருதா கியதே நரைஹி. அண்ணாவுடைய வாக்கியங்களுக்கு இது எல்லாமே. வினாச்சாரிய கடாட்சேன பகவான் நைவ லப்யதே. குரு கிருபை இல்லாமல் பகவான் கிடைக்க மாட்டான். சில பேர் கேட்பா, எல்லாத்துக்கும் டைரக்டாக பகவான்கிட்ட போனால் என்ன, நடுவில் தரகர் மாதிரி இது பகவானுக்கு குருன்னு ஒருத்தர் வேணுமான்னா அது அவசியம் வேணும். நம்மளே கற்றுக்கலாமேன்னா நம்மளே யூடியூப் பார்த்து கற்றுட்டா கூட சமயக் ஞானம் அனுபவ ஞானம் வராது. படிப்பு ஞானம் வேற, அனுபவ ஞானம் வேற. அனுபவ ஞானத்துக்கு முன்னாடி படிப்பு ஞானம் உள்ளவா தோத்துடுவான். ஏன்னா அது லிமிட்டோட தான் இருக்குது படிப்பு ஞானங்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருத்தர் வந்து சொன்னார், நம்ம பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணலாம், வரையலாம், தர்க்கம் பண்ணலாமா. பெரிய பண்டிட் வித்வான். அவர் கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரே வார்த்தையில் சொன்னார், உலகத்தில் எச்சில் படாத வஸ்து அது ஒன்று தான், அதை பேசி நம்ம ஏன் எச்சப்படுத்தணும்ட்டார். ஏன்னா வேறுமே தான் சொல்றது. அப்ராமாப்ய மனசா சக யதோ வாசோ நிவர்த்தந்தே. வேதமே பிரம்மத்திட்ட சொல்ல முடியல. பிரம்மத்தை எப்படி சொல்றதுன்னா நேதி நேதி தியதத்யஜன்னு. இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லுமே தவிர நிஷேத சேஷோ ஜெயதா அசேஷா. நிஷேத சேஷம் உண்மையிலே சொன்னால் இந்த பிரம்மம் இல்லைன்னு யார் சொல்கிறானோ அவன் தான் பிரம்மம். அதுதான் விஷயம். அதனால் நிசம்சயமான ஞானம் வேணும்னா குரு கிருபையினால் தான் கிடைக்கும். நானா சாஸ்திர விசாரஸ்து கிம்விரதா கியதே. நானா சாஸ்திர விசாரங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறா. இது அண்ணாவோட அனுபவம். ஏன்னா அண்ணாவுக்கு யார் குருன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் குருவா அண்ணா சொல்கிறார். அவர் ஒரு குரு, இவர் ஒரு குருன்னு. இவர் ஒருங்க ஒருத்தர் போய் படித்த மாதிரி தெரியல. போதேந்திரால் காலத்தில் அண்ணா இல்லையே தவிர போதேந்திரால் அனுகிரகம் பண்ணியிருக்கான். எப்படி விஜயதாசருக்கு புரந்தரதாசர் அனுகிரகம் பண்ணினாரோ அது மாதிரி. யதா சூரியோதயேனைவ தமோ காடம் வினஸ்யதி ததா குரு பிரசாதேன மாயா மோகோ வினஸ்யதி. ராத்திரி எவ்வளோ இருட்டாக இருக்கு. இந்த இருட்டை முழுக்க போக்குறதுக்கு எல்லா இடத்துலையும் வெளிச்சத்தை போட்டுக்கிறது தான் ரொம்ப சிரமம். காலங்காத்தாலும் குச்சி எடுத்துட்டு இருட்டே ஒழிய இருட்டே ஒழியன்னு எவ்வளோ கத்தி நம்ம கத்தினால அந்த இருட்டெல்லாம் வெட்டிலாம் தூக்கி போட முடியாது.
ஒரே ஒரு சூரியன் எங்கேயோ தக தக தகன்னு சூரியன் வந்தான்னா இருட்டு எங்க போறதுனே தெரியும். அதே மாதிரி யதா சூரியோதயைனேவ தமோகாடம் வினஸ்யதி. நல்லவே சூரியன் கரண்ட் பில்லு நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு நிறைய கட்டுற மாதிரி சூரியனுக்கு கட்டுற மாதிரி ஆயிடும். அதனால ஃப்ரீயா நமக்கு கொடுக்கலாம். தெய்வம் இல்லைன்னு சொல்றவனுக்கும் பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய தெய்வமாக சூரியன் இருக்கா. சாதாரண நடிக்கிறவன் முதற்கொண்டு குளிச்சா சூரியனை பார்த்து அப்படிங்கிறான், கும்பிடுறான். அவனுக்கு தெய்வம் உண்டு இல்லைன்னு தெரியாது, தெரியுமோ தெரியாதோ, ஆனா பார்க்கறான்னு கும்பிடுறான். ஒரு நான் சின்ன வயசுல அண்ணா எங்கேயோ அழகர் மலையில மதுரையில ஜபம் பண்ணி இருக்கும் பொழுது ஒரு நரிக்குறவை வந்தான்னு சொன்னார். அவர் வந்து பல்ல தேய்ச்சான். பல்ல தேய்ச்சனுடைய வாயை போடிச்சுட்டு இப்படி சூரியனை பார்த்து கும்பிட்டான். அவன் என்ன பிரார்த்தனை நல்லா நிறைய கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிடுமா, என்ன ஞானம் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் தெரியாது. ஆனா தொழணும்னு ஒரு பக்தி அவனுக்கு கும்பிடணும்னு தோணுது. அது எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு சூரியன் வந்தா எப்படி எல்லா இருட்டும் விலகிறதோ அது மாதிரி மாயா மோகோ வினஸ்யதி. இந்த மாயா மோகம் அது குரு கிருபையினால்தான் நீங்கும். அதே மாதிரி யதா சந்திரோதயேனைவ லோகே தாபோ வினஸ்யதி ததா சம்சார தாபஸ்து சாம்யதி ஆச்சாரிய சந்நிதோ. எவ்வளவு சூடு இருந்தாலும் ராத்திரி சந்திரோதயம் வந்துடுத்து வச்சுக்கோ, பௌர்ணமி சந்திரோதயம் வந்துடுத்துன்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சு. அது மாதிரி அவளுக்கு சம்சார தாபம். வீட்டு வாசப்படின்னு யாரையா பார்த்து சார் சௌக்கியமானு கேட்டா சௌக்கியம்னு யாரும் சொல்லல. அவா கட்டத்தை ஆரம்பிச்சா பரவாயில்ல, அந்த அம்மாவுக்கு கட்டம் தேவலை போல இருக்கே தோணுச்சு. அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்படி பலவிதமான சம்சார தாபங்கள் இது எல்லாம் எங்க வரும் எங்க நீங்கும்னா ததா ஆச்சாரிய சந்நிதோ. இந்த குருநாதர்கிட்ட வந்து இங்க உட்கார்ந்து இந்த சமாதியில உட்கார்ந்து ராம 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 ராமன்னு சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கா இங்க வந்து தெரியும். அண்ணா கூட சொல்லுவா, இந்த கோவிந்தபுரத்துல பாக்கி வசதி இருக்கோ இல்லையோ நிம்மதி இருக்கு அப்படின்பா. அதனால பாக்கி எல்லாம் கிடைக்கிறது கடையில கிடைக்கணும், இது இங்க வந்தாதான் கிடைக்கும். அதனால சாம்யதி ததா சம்சார தாபஸ்து சாம்யதி ஆச்சாரிய சந்நிதோ. அவளுக்கு எது வேணுமோ அதை தான் கொடுத்தாதான் திருப்தி ஆகும். ரொம்ப பசியோடு இருக்கிறவனுக்கு சுத்ருத்யாம் அர்த்திதாத்மனகான்னு பசி ரொம்ப தாகமா இருக்கிறவனுக்கு அப்ப போய் ஜெய ஜெய கோகுலபாலான்னு சந்தனத்தை பூசி மாலையெல்லாம் போட்டு முதல்ல சாப்பாடை போடியா, அப்புறம் ஜெய ஜெய கோகுலபாலா பாலாம் பண்ணான். பசிக்கிறவனுக்கு சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். சுதிதானாம் யதான்னஞ்ச. அதுல ரொம்ப தாகமா இருக்கிறவனுக்கு திருஷிதானாம் யதா அமிர்தம். தாகத்தோட இருக்கிறவனுக்கு கொஞ்சம் தீர்ச்சம் குடிச்சாதான் அது குடிக்க தானா அப்படியே அடங்கிறது. அது நம்ம ரசிக்கணும். நம்மளை மட்டும் தனியாக குடிச்சுட்டு கொண்டு போகிறது. திருஷிதானாம் தசாமிருதம் ததா சம்சாரிணாம் லோகே சத்குரோர் வசனம் பரம். ததா சம்சாரிணாம் லோகே. அது மாதிரி பசிக்கிறவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தா திருப்தியாகிறதோ, தாகத்தோடு இருக்கிறவனுக்கு தீர்த்தம் கொடுத்தா எப்படி உடனே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா உடனே தானம் அடங்கும். உங்களுக்கு பிரத்யட்சமா தெரியும். அது மாதிரி சதாச்சாரியம் சமாசிரித்ய ததா சம்சாரிணாம் லோகே சத்குரோர் வச்சனம் பரம். அது மாதிரி இந்த சம்சாரிகளுக்கு சத்குரோர் வச்சனம் பரம். அண்ணாட்ட போனவாளுக்கு தெரியும், 1000 கட்டத்தோட போய் இருப்பா, எல்லாம் சரியாதோ க்ஷேமமா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், அது போதும், வேற ஒண்ணுமே வேணும். ததா சம்சாரிணாம் லோகே. இங்க குருநாதத்தை இங்க வந்தா ராமராமான்னு சொல்லுவார். இந்த குருநாதன் இங்க வந்து ராமராமான்னு இங்க உபதேசத்தை ஏற்றுட்டோம்னா, ராமநாம உபதேசத்துக்குன்னு ஒரு மடம், அதுக்குன்னு ஒரு ஆச்சாரியன்னா இந்த உலகத்திலேயே இவர் ஒருத்தர் தான். போதேந்திரம் ஜெகதாம் குரு மாஸ்டர். ஜெகதாம் குருன்ட்டார். பாரத தேசத்துக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் எல்லாரும் வரணும் என்ன கேட்டா அண்ணா தான் சொல்லுவார். எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ணா மாதிரி இங்க வந்து ராமராம உபதேசம் வாங்கிக்கணும்.
அதுக்குன்னு ஒரு இடம். ததா சம்சாரிணாம் லோகே சத்குரோர் வசனம் பரம் சதாச்சாரியம் சமாஸ்ரித்ய தாஸ்யம் குர்யாத் தினே தினே குஹ்யாத் குஹ்யதரம் ஞானம் ஸ்வயமேவ பிரகாசதே. குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், டெய்லி பண்ணணும். தாஸ்யம் குர்யாத் தினே தினே, ஏதாவது கைங்கரியம். நம்ம இங்க ஒரு சாக்கடையை குத்தினா கூட அது குரு கைங்கரியம், இங்க தொடச்சா அது குரு கைங்கரியம். இது நான் சொல்லல, அண்ணா சொல்றத நான் சொல்றேன். நான் எதுவுமே சொல்றேன். நான் டப்பிங் எப்படி ஒரு பைக்கு இங்க நான் சொல்றத வெளியில ஸ்பீக்கர் சொல்றதோ அது மாதிரி அண்ணா சொல்றத அப்படியே சொல்றேன். இங்க எத்தனை வருஷமா நான் கேட்டுட்டு இருக்க தெரியுமோ அண்ணாவோட பிரவச்சனம். ஒவ்வொரு குளத்துல ஒவ்வொன்றும் சொல்லுவா, அது அப்படியே இருக்கு, ஏதோ டவுன்லோட் ஆகி பக்கம் வந்துட்டு. அதனால குஹ்யா குஹ்யதரம் ஞானம் ஸ்வயமேவ பிரகாசதே. குரு கிருபையினாலே ஞானம் வந்துடும். அதுக்கு எடுத்துக்காட்டு யாருடான்னா நம்ம குரு பரம்பரையிலேயே தோடகாச்சாரியர். தோடகாச்சாரியருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். அவருக்கு பிரதானமா 4 சிஷ்யா குருநாதருக்கு. யாரு? ஆதி சங்கராச்சாரியருக்கு. அண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் முதல்ல பகவன் நாம போதேந்திர பாடசாலான்னு அண்ணா ஆரம்பித்தா. அப்போ நவரத்னங்கள் படித்தா. அது வெங்கிராமண்ணா, ஸ்ரீகாந்தண்ணா, அவெல்லாம் 9 ரத்னங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அப்புறம் தப்போவனத்தில் ஞானானந்த சுவாமிகள் அங்கே வேத பாராயணத்துக்கு நான் என் கூட ராஜு அவெல்லாம் போகும்பொழுது உங்களை பார்த்தா மறுபடியும் பாடசாலை ஆரம்பிக்குன்னு தோன்றது, நீங்களாம் வருவீங்களான்னு கேட்டார். எங்கள் வாத்தியார் இருந்தால் படிச்சுட்டு இருக்கா, அந்த கிரமம் முடிச்சதும் கொண்டு விட்டுறேன்னா. நாங்கள் 2 பேர். அப்புறம் இங்கே கோபால்னு குளித்திர கோபால் பஜனை கொண்டாடி அவர், இன்னொருத்தர் நன்னிலம் ஸ்ரீனிவாசமாமா சுந்தர், 4 பேர் நாங்கள் வந்தவங்கட்டா விஜயதசமிக்கு ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கும் போது அண்ணா பிரவச்சனத்தில் சொன்னால் பாகவத பாடசாலைன்னு போட்டிருக்கேன், 4 பேர் தான் வந்திருக்காளே நினச்சிருந்தேன். அப்புறம் சொன்னது 4 பேர் வந்திருக்காளேன்னு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெரிய குரு தட்சிணாமூர்த்தி, அவருக்கும் 4 பேர் தான் கீழே உட்கார்ந்து இருக்கா. அதை விட படா குரு யாருடான்னா ஆதிசங்கராச்சாரியர், அவருக்கும் 4 பேர் தான் உட்கார்ந்துருக்கா. எனக்கும் 4 பேர் தான், 4 பேருக்கு சம்பிரதாயத்தில் இருக்கு அப்படின்னு. என்ன 4 பேர்னா? குரு கிட்ட 4 பேர்னா தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் குருக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது பிரத்யட்சமா உட்கார்ந்து குருவை ஆசிரியிச்சாலே தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு உதாரணம் ஒரு கதை தான். கதைதான் வியாசருடைய அனுகிரகத்தினால யாருன்னா விதுரர் பிறந்தார். அது தர்மம். திருதராஷ்டிரன் கடைசி வரையும் அண்ணா சொல்ல கிண்டன். இந்த திருதராஷ்டிரன் பைசாவை துரியோதனுக்கு சாவியை கொடுக்கவே இல்லை. செலவழிக்க இவன் தான் கொடுப்பானே தவிர அவன் ஜிபே பண்ணுவானே தவிர நம்பர் சொல்லவே இல்லை. அந்த அதனால திருதராஷ்டிரன் அதான் அர்த்தம். குரு கிருபையினால அர்த்தமையும் கிடைக்கும். தர்மம் விதுரர், அர்த்தம் திருதராஷ்டிரன். காமம் யாருன்னா பாண்டு. குரு கிருபையினால வியாசர்னால பிறந்தானா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் குரு கிருபையினால தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், சுகாச்சாரியம். குரு கிருபையினால 4மே கிடைக்கும் என்பதுதான் மகாபாரதம் காட்டுறது. ஆதிசங்கரருக்கு போகும்போது ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேசவே இல்லைன்னு கொண்டு விட்டா. யாரப்பான்னா அப்போதான் அந்த பையனா, இந்த சரீரம் நான் இல்லை, இது மனசு நான் இல்லை, சிதானந்த் சிவ கேவலோகம், நான் ஆத்மஸ்வரூபம்னா. உடனே அவனுக்கு ஞானம் உள்ளங்கை நெல்லிக்காய் மாதிரி தெரியறதுனால அவனுக்கு ஹஸ்தாமல கண்ணு நிர்வச்சார் ஆச்சாரியர் ஆதிசங்கராச்சாரியர். அவ சொன்னார், இந்த பையன் உங்கள்கிட்ட இருந்தால் பேச மாட்டான், என்னோட இருந்தால் பேசுவான், பரவாயில்லையான்னு. அப்போ பேசினா உங்களோட பேசினா சரிங்க. அந்த பையன் லௌகிகமாக பேச தெரியாது. அண்ணாட்ட கூட சில பேர் லௌகிகமாக பேச ஆரம்பிப்பான். அவர் நெய்ஸா அண்ணா அப்படியே பகவத்கீதையில் கொண்டு விட்டுடுவாங்க. சில பேர் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பித்து லௌகிகத்தில் கொண்டு போயிடுவான், அது வேறு விஷயம். இப்படி அந்த ஹஸ்தாமலக்கன் அவருக்கு பேர். இன்னொருத்தர் மண்டல மிஸ்ரன், அவரை சுரேஸ்வராச்சாரியர்னு அவரை அனுகிரகம் பண்ணினார், அவரை சேர்த்துட்டார். அப்புறம் பத்மபாதன், அக்கறையில் குரு இருந்தார். இங்கே குரு கூப்பிட்டா இங்கே வாப்பான்னு. பிரவாகம் கங்கை பிரவாகம், கங்கை புயல்களோ வாராணசிலாம் மகா பிரவாகமாக போகும். எதிர்நீச்சலாம் இப்போ காவிரியில் போட வரலாம் கூட போட முடியாது.
இங்கே நீ குதிச்சான்னா ஒரு மைல் தாண்டி தான் அப்புறம் ஏறலாம். அது மாதிரி அப்புறம் கங்கையாக கடையில் ஒதுக்கினா தான் உண்டு. அதுவும் அப்படி மகாபிரவாகமாக போகிற கங்கையில் குரு கூட்டான்னு தவறுன்னு இறங்கினா அவருடைய குரு பக்திக்கு ஒவ்வொரு தாமரையாக டக்குன்னு கங்கை பிடிச்சி அக்கறை கொண்டு விட்டுட்டான். அதனாலே அவருக்கு பத்மபாதர்னு பெயர். இப்போ என்ன அர்த்தம்னா, ஞான யோகம் தான் ஹஸ்தாமலக்கர். குரு கிட்ட போனால் ஞான யோகம், குரு கிட்டக்கு போனால் கர்ம யோகம். மண்டன மிஸ்ர பெரிய கர்மனிஷ்டராக இருந்தார். அவ வாசல்ல கிளிகள் முதற்கொண்டு வேதம் இதுவா சுயமா வந்துதா அப்படின்னு அதை பற்றி கிளிகள் முதற்கொண்டு பிரம்ம விசாரம் பண்ணக்கூடிய கிளிகள். அதுதான் மண்டன மிஸ்ர வீட்டுன்னு சொல்றார் ஆதிசங்கர் வரும்போது கேட்கறது. அப்படி சொத பிரமாணம் பரத பிரமாணம் அப்படின்னு கிளி பேசுமா. சொத பிரமாணமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசாரங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை கேட்டு கிளி பேசுறதா. அப்படி மண்டல மிஸ்ர கர்ம யோகம். மூணாவது பக்தி யோகம். இந்த பத்மபாதர் இது எதுவுமே நமக்கு தெரியல. பக்தி யோகம் வர மாட்டேங்குது. ஏன்னா பக்திக்கு திருட விசுவாசம் வேணும். கர்ம யோகத்துக்கு எல்லாத்துக்கும் தியாகம் பண்ணணும். ஞானத்துக்கு ஒன்றுமே நினைக்கக்கூடாது. விஷய வைராக்கியம் ஒன்றுத்துலேயும் ஆசை இருக்கக்கூடாது. இது எதுவுக்குமே நம்ம அன்ஃபிட்டாக இருப்போம். இப்போ நமக்கு கதி என்னடானா, நமக்கு ஒரு ஆச்சாரியர் தோடக ஆச்சாரியர் தான். என்னடனா குரு கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தால் போகணுன்றார். அந்த குருவுக்கு கைங்கரியம் சதாச்சாரியம் சமாஸ்திரித்யன் தாஸ்யம் குறியாது தினே 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 தினேங்கிறார். பிரதி தினமும் நம்மளால என்ன கைங்கரியம். இங்கே மடத்தில் கைங்கரியம் பண்ண முடியலன்னா அவன் ராமராமா சொல்றதே அவருக்கு பெரிய கைங்கரியம் தான். இங்கே ராமராமா சொன்னா போதும். குஹ்யா அண்ணா சொல்லுவா, எனக்கு ஒரு கைங்கரியம் குருநாதர் கொடுத்துருக்கா, சம்பாதி பண்ற கைங்கரியத்தை நான் பண்றேன் அப்படின்னு ஒரு தடவை இங்கே பிரவச்சனத்தில் சொன்னான். ராமாயண நவாகன மடம்போது சம்பாதி என்ன கைங்கரியம் பண்ணினார்னா, வாச்சா தர்மம் அவாப்புனிகின்னு அவர் வேற ஒன்றும் பண்ணல. ஏதோ லங்கையில சீதை இருக்கா, யாருக்கு முடியுமோ பார்க்கலான்னு வாயாலும் ஒரு கைங்கரியம் பண்ணாரே, அது மாதிரி வாசிக்க கைங்கரியம் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு அண்ணா சொல்லுவாங்க. இங்கே போய் நான் சொல்லுவேன், எனக்கே தெரியாது. அவெல்லாம் வருவா இருக்கான்னு சொல்லியிருந்தா சரி. சப்தாகனா 7 நாள் சொல்லணுமே. அப்போ யாரும் வரலையே, யாராவது ஏதாவது சொன்னால் தேவையில்லைன்னா சரி நான் பாகவத மகாத்மியம் தானே சப்தாகம் தானே மகாத்மியம் சொல்கிறேன்னு சொல்லும்போது ஒரு முகுந்தன் சொன்னார், குரு மகிமை சொல்லலாமேன்னா. ரெண்டும் ஒன்று தான். பாகவத மகிமை குரு மகிமை ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா பாகவத மகிமையிலேயே குரு மகிமை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. சிந்தாமணியில் லோக சுகம். அதனால ரெண்டும் ஒன்று தான்னு குரு சொன்ன வாக்கியத்திலே குரு மகிமை சொல்லுவோன்னு. குஹ்யான் குஹ்யதரம் ஞானம் ஸ்வயமேவ பிரகாசதி. அந்த ஞானம் குரு கைங்கரியத்தினாலே கிடைக்குங்கிறதுக்கு தோடகாச்சாரியர் அவர் வேஷ்டிக்கு வச்சுட்டு இருக்கார். இவன் 3 பேரும் வந்துட்டா, பாக்கி சிஷ்யாலாம். அவன் வரட்டுமே காத்துட்டு இருக்கா. அவருக்கு கிரின்னு பேர் பூர்வ ஆசிரமத்தில். உடனே பாடம் ஆரம்பிக்கலாமேன்னு பாக்கி பேர் கேட்டா, சிஷ்யா கேட்கலாம். இல்லை கிரி வரட்டுமேன்னார் குருநாதர். சிஷ்யா சொன்னா, கிரிஹி கிரிலீவ. இந்த கிரி மலை மாறி கிரினா மலைன்னு அர்த்தம். அவர் மலை மாறி தான். மலையில எவ்வளோ மழை பொழிஞ்சாலும் அது கீழே இறக்கி விட்டுறது பாருங்க. அதனால இவருக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணினாலும் மண்டையில் தங்க போகிறது இல்லை. அது பாட்டு சில பேர் காதில் உபன்யாசத்தை கட்டி இப்படி விட்டுறாங்க. அது மாதிரி அவருக்கு ஒன்றும் ஏற போகிறது இல்லை. அவர் கிரி மாதிரி தான்ட்டான். அப்போதான் ஆஹா இவாலாம் அப்படி சொல்கிறாளேன்னு ஒரு கருணையோட ஒரு கடாட்சம் பண்ணினா. அந்த குரு கடாட்சம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அவர் வேட்டிய உணர்ச்சிண்டே உதறிண்டே வராராம். விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே. சாஸ்திர சுதா, சாஸ்திர அமிர்த கடல் சுதா ஜலதே. மகிதோபனிஷத் கதிதார்த்த நிதே. உபனிஷத்து எல்லாம் என்ன சொல்றதுன்னா, உபனிஷத்து சொல்றது நீ ஆச்சாரியனை போய் அடி. தத் விஜானார்த்தம் ச குருதேவா விகச்சேத் சமித்வாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். வேறு அதுதான் சொல்றது. ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். அப்போ ஒரு சிஷ்யனுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் வராட்டாலும் பரவாயில்ல, குரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா போறோம். ஞானம் குரு கடாட்சத்தினால தானா வரும் என்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். குஹ்யா குஹ்யதரம் ஞானம் ஸ்வயமேவ பிரகாசதே.
ஸ்ரீதர சுவாமிகள் ஒரு ஸ்லோகம் சொல்றார் பாகவத வியாக்கியானத்தில், மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். அவருடைய குருநாதருக்கு பரமானந்தம்னு பேராம். அதனால மாதவன்ங்கிறது பெருமாள், குரு பரமானந்த மாதவன், என் குரு ரூபமா இருக்கிற பெருமாளை நாம் ஏகாஜனார்தன ஏகாஜனார்தன அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா ஜனார்தனன் அவர் குருவுடைய பேரு, அவருக்கு சௌரியம் குரு பேரும் அந்த பேரு ஜனார்தனன் பேரும் ஒன்றா போனதால இந்த ஜனார்தனனே சொல்லுவார். அது மாதிரி தியாகராஜர் தியாகராஜர்னு சொல்லுவார் தியாகராஜர் கீர்த்தனையில. அதுக்கு கூட அண்ணா சொல்லுவா, தியாகராஜன் அவர் பேரை முத்திரையில போட்டுக்கலையா, குருவர்த்தே தியக்த ராஜ்யா. குருவுக்காக குரு அர்த்தத்துக்காக தியாக பண்ணி போனாரே அந்த தியாகராஜன் யாருன்னா ராமர் தான். ஆனா தியாகராஜன் ராமரை தான் சொல்றார், தியாகராஜர் தன் பேரை சொல்லிக்கல அப்படின்பார் அண்ணா. அதனால மூக்கம் கரோதி வாச்சாலம், ஒரு மூடனை ஒரு மகா புத்திசாலியா, வாச்சாலம்னா வாய் சவடால்னு ரொம்ப சவடாலா பேசுறான் பாரு, அப்படி ஒரு அர்த்தம் வரும். அதை அந்த பதம் பிரிக்கணும். மூக்கம் கரோதி வாச்சாலங்கிறதுக்கு வாச்சா அலங்கரோதி மூகம், வாச்சா வாக்குனால அலங்கரோதி ரொம்ப அலங்காரமா பேசுறமா பண்ணிடுவாங்க. அதை பதம் பிரிக்கிறதுல இருக்கு. வாச்சாலங்கரோதினா ஒரு அர்த்தம், வாச்சா அலங்கரோதி வாக்குனால அலங்காரமா பேசணும்னா பண்ணுவாங்க. அலங்காரமா பேசுறதுன்னா என்னடான்னா பகவானை பத்தி பேசுறதுதான் அலங்காரமா பேசுறது. ஒரு மூடனை பேச வைக்கிறது எல்லாம் தான் பேச வைப்பா. ஜனாபாயா முக்தாபாய் சரித்திரத்தில் வரும். ஒரு சித்தன் செத்து போனவெல்லாம் எழுப்பி விடுவாராம். அங்கே காலங்காலத்தில் எழுந்து அவருக்கு காலங்காலத்தில் பிரபோதனம் அவ தரிசனம் தான். செத்து போனவரை எழுப்பி விட டெய்லி அவ ஆற்றுல எல்லா பந்துக்களையும் மாமனார் மாமியார் எல்லாத்தையும் கொண்டு விட்டு வாசலில் வச்சிருவா. இவர் ஏதோ மந்திரத்தை சொல்லி தண்ணி தெளிப்பார். எல்லாம் எழுதுக்கும் போதே காபி சாயின்னு ஒரு எழுதுக்கும். ஒரு தடவை முக்தாபாய் எல்லார் காலையும் விட்டலா சொன்னோடனே எல்லாம் விட்டல் 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 எழுந்துருச்சு போனவாள். இப்படி வாச்சா அலங்கரோதி, அலங்காரமான பகவன் நாமத்தை சொல்ற மாதிரி பண்ணுவார் குருநாதன். இது மாதிரி அல்ப விஷயத்தை சொல்ற மாதிரி பண்ண மாட்டார். அது வாச்சா அலம், அலம்னா போரும், பேசுறது போருன்னு வச்சிருவார். ஏன்னா சதாசிவ பிரம்மேந்திரா பயங்கர வித்வானா இருந்தார். அதனால அங்க மடத்துக்கு வித்வான்லாம் வரும்போது எல்லாத்தையும் தர்க்கம் பண்ணி எல்லாரையும் நோஸ் கட் பண்ணுவார். நோஸ் கட் அவ பேச முடியாத அளவுக்கு எதிர்வாசம் பண்ணுவார். அதனால எல்லாம் சிஷ்யாலே வரமாட்டேங்கிறார். பார்த்தியா என்ன படிச்சேன்னு கேட்பார், உடனே விசாரிப்பார். உடனே அவர் குருநாதர் சொன்னாராம், சதாசிவம் உன் வாய் அடைக்காதான்னா. வாய் அடைக்காதான்னொடனே வாய் அடைச்சுட்டார். அவ்வளவு படித்தவர் அதை சிந்தனம் பண்ணி பேசிட்டே இருக்கிற அதை பேசுறதை நிறுத்தினோடனே என்ன ஆயிடுத்து, அவருக்கு அனுபவத்தில் கொடுத்து அந்த அனுபவத்தில் வேஷ்டி அவளுக்கு தெரியாம கிருஷ்ணா குதிக்கிறார். இது குதிச்ச உடனே அவர் குருநாதர் எல்லாம் சொன்னா, உங்க சிஷ்யனுக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து, வேட்டி அவருக்கு கூட தெரியாம கிருஷ்ணான்னு குதிக்கிறா. அப்பதான் சொன்னார் குருநாதர், ஆஹா அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையே. முகுந்தேதி ரசனே முகுந்தேதி ரசனே முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி முகுந்தேதி. அந்த நாக்குக்கு அழகான ஒரு பேர் சொந்தத்துல ரசனான்னு பேரு. ரசனானா ரசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது. ரசமே எல்லா ரசத்தையும் அனுபவிக்கிறியே, இந்த ரசத்தை நாம ரசத்தை அனுபவி அப்படிங்கிறார். முருகி முகுந்தேதி, முகுந்தா சொல்லேன் அப்படின்னு அந்த ஞானம் குரு கிருபையினால வரும். மூக்கம் கரோதி வாச்சாலம், வாச்சா அலங்கரோதி, வாச்சா அலம் கரோதி, வாச்சாலம் கரோதி. மூணு சொல்லலாம். மூக்கம் கரோ வாச்சாலம் கரோதிங்கிறதுக்கு போதேந்திரனம் உதாரணம். பெரம்பூர்னு ஒரு கிராமத்துக்கு குருநாதர் போயிருந்தார். அங்க ஒரு கிரகஸ்தர் பிட்சைக்கு கூட்டார் குருநாதனை. குருநாதன் நியமம் வச்சிருந்தா, கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. ஏண்டானா அவருடைய சில பேருடைய ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு.
தர்மசாஸ்திரத்திலே இருக்கு. அதில் முக்கியமாக ஜோசியால், வைத்தியால், விஷகண்ணம். ஏன்னா இவெல்லாம் அடுத்தவா கஷ்டத்தில் வாழறவா. அடுத்தவனுக்கு ஏதாவது வியாதி வந்தால் தான் இவன் பிழைக்க முடியும். டாக்டர், அந்த காலத்தில் டாக்டர் தான் ரொம்ப பெருசாக சொல்கிறோமே தவிர அது பரவாயில்ல, அதுலேயும் பக்தாலாம் இருக்கா வச்சுன்னு போவாங்க. இவெல்லாம் அடுத்தவாருடைய கஷ்டத்தில் பிழைக்கிறவா. இவெல்லாம் விஷகண்ணம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது. அப்போ என்னன்னா சாப்பிட்றதா இருந்தால் நியமம் வச்சுட்டு நாம உபதேசம் பண்ணுறது. யார் வந்தாலும் டாக்டராக இருந்தாலும் வைத்திய ஜோசியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாருக்கும் நாம சொல்லிட்டு 1,80,000 ஜெபம் பண்ணு பிட்சைக்கு வரையம்பா. அப்படி ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணி அவரும் ஏன்னா குருநாதரை பிட்சைக்கு அவர் ஈஸியான 1,80,000 அவர் உபதேசம் வாங்கிட்டு ஜெபம் பண்ணின பிறகு பிட்சைக்கு கூப்பிட்டா அவத்துல ஒரு ஊமை பையன் போனால் அவன் ஏதாவது அடைஞ்சல் பண்ண போறான்னு பக்கத்தாத்துல விட்டுருந்தா குருநாதருக்கு இலை போட்டு பரமாரியாச்சு. சாப்பிட போறா, கை வச்சிருப்பான். அதுக்குள்ள அந்த பையன் அப்படியே ஓடி வந்துட்டான். கை காட்டுறான். காட்டின உடனே குருநாதருக்கு சாப்பிட முடியல, கண்ணீர் விட்டான். நான் நாம சித்தாந்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 6 கிரந்தம் பண்ணினேன். நாம சொன்னாக்க அவன் கரையேடுவான்னு. இந்த பையனுக்கு என்ன கதி? நாம சொல்றதுனாலே அதான் குருநாதர் தருண. கண்ணீர் விட்டார். எழுந்து வாசலை வந்துட்டார். அந்த கிரகஸ்தன் ஞானி அவர் சொன்னார், அவன் ஜென்மாந்தரத்தில் போன ஜென்மாந்தர பொய் சாட்சியை சொல்லியிருப்பான். அதான் ஊமையா பிறந்திருக்கான். பதிவிரதைகளை நிந்த பண்ணியிருப்பான். வேண்டாத வார்த்தைகளை பேசியிருப்பான். அதான் என்ன ஒரு சாமான ஒருத்தருக்கு கொடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா திருப்பி அதை வாங்கிட்டுருவான். நம்ம வழக்கம் அது மாதிரி நல்ல வாக்கை கொடுத்து பேசலைன்னா, நல்ல வார்த்தையை சொல்லலைன்னா திருப்பி வாங்கிட்டுருவான் பகவான். அது மாதிரி அவன் ஒழுங்காக யூஸ் பண்ணல ஜென்மாந்தரத்தில். அதான் ஊமையா பிறந்திருக்கான். எனக்கு அது பிராரப்தம். அது இல்லைப்பா கவலை, இவனை கரையேற்றினேன்னு கவலை. அதான் கண்ணீர் விடுறேன்னு. அந்த கிரகஸ்தனை கரையேறிட்டானேன்னா ஏன்னா நீங்க கண்ணீர் விட்டீங்க, இது போராதான் சொல்லிட்டே போது ராம 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 சத்தம் கேட்கறது. இன்னும் சத்தம் கேட்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா இவன் 2 பேரும் வாசல்ல பேசும்போது குருநாதர் இலையிலிருந்து இந்த பிரசாதம் எடுத்து வாயில போட்டுட்டான். அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். என்ன பேசினான்? ராம 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 ராமன்னு உபதேசம். ராம மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம். ஒரு பங்குனா என்ன? முடவன். ஒரு முடவன் கூட மலையை தாண்டி போயிடலாம். எது மலைனா? காம குரோது கோ பருவத்தானே. இவர் சொல்றார், கபீர்தாசர் சொல்றார், கோனபதாவே பாட்ட குருவின கோனபதாவே பாட்ட. சாதாரண பங்குன்னா முடவன் மலையை ஏறி தாண்டி விடலாம். நம்மெல்லாம் கால் இருந்தா கூட நம்மளுக்கு 2 மலையை தாண்டது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காமமும் குரோதமும் இருக்கு. வயசான பிறகு காமம் குறைஞ்சா கூட கோபம் ஜாஸ்தி ஆகிடும். அது 2 பருவதம் மாதிரி இருக்கு. வடா பிகட்டு யமதாட்ட குருவின கோணபதாவே பாட்ட. இந்த காம குரோதத்தை தாண்டி போறது அவ்வளவு கஷ்டம்பா. குரு இருந்தா கையை பிடிச்சி தாண்டி விட்டுடுவா. குருவை பிடிச்சிக்கோ. மதமத்சர் கே தாரா பருசத மாயா பவன கனதாட்ட குருவின கோணபதாவே வாட. மத மாத்சரியங்கிற 2 அருவி கொற்ற பயங்கரமான சூழல், புயல் காய்ச்சல் அடிக்கிறது. இது குரு இல்லாம காட்ட தாண்டி. இவர் தான் கபீர்தாசர். அவர் ஒரு முஸ்லீம் இதில் தான் பிறந்தவர். அவர் தான் எடுத்து வளர்த்தான். ஆனா அவர் எங்க வேதாந்தம் படிச்சாரு தெரியல. இது உபநிஷத்துல சொல்றது. கண்ணை கட்டி காட்டில் விட்டவனை அவனை குரு தான் கடைசியில் காந்தார தேசம். காந்தார தேசம் புறப்பட்டவனுங்க 4 திருடர்கள் கண்ணை கட்டி போய் சொத்தை எடுத்துன்னு விட்டுட்டான். என்னை காப்பாற்றவா யாரும் இல்லையேன்னு அழும்பொழுது கருணையோட ஒருத்தர் கண்ணை கட்டி அந்த கட்டி போட்ட கண்ணை அவுத்து விட்டு சிலவுக்கு பைசாவையும் கொடுத்து இதாப்பா காந்தார தேசம் போற வழின்னு காட்டினாரே. உபநிஷத்துல வர கதை. அது மாதிரி குரு தான் இந்த வழியை சம்சார வழியிலிருந்து காட்டி விடுவார். பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். குரு கடாட்ச மாத்ரேன பூர்ணோ பவதி மானவஹ. ந தனேன ந புத்ரேன ந கிருஹேன ந பந்துபிஹி. குரு கடாட்ச மாத்ரேன. இந்த குரு கடாட்சம் பாக்கி எல்லாருக்கும் தந்தி சொல்றது குரு கடாட்சம் பரிபூர்ணம் அப்படின்னு. அந்த சுந்தரிங்க போடும்போது குரு கடாட்சம்னாலே பரிபூர்ணம்.
பாதி ஒன்றே போருமே. அண்ணாவோட போட்டோவை போட்டு பாதி ஒன்றே போருமேன்னு போட்டிருப்பான். பார்வை ஒன்று கூட நான் பார்வை பாதியே போருமேன்னு நான் கட்டாட்சனா இந்த பாதி தான் வரும். அதனால பாரதி வந்தாலே போரும் அப்படின்னு நினச்சிட்டு, அதனால குரு கட்டாட்ச மாத்திரேன, அந்த குரு கட்டாட்சம் கிடைச்சதுனாலே பூர்ணோ பவதி மாணவா. நான் தனேன பணம் இருந்தாலும் புத்தர்கள் இருந்தாலும் விதம் இருந்தாலும் பந்துக்கள் இருந்தாலும் ஐசுக்காக கேட்கிறார். சரீரம் சுரூபம் ததாவா கலத்ரம் யசச்சாரு சித்ரம் தனம் மேரு துல்யம் குரோரங்கி பத்மே மனஸ்சின்ன லக்னம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். சரீரம் சுரூபம். சில பேருக்கு அவ உடம்பு அழகா இருந்தா என்ன மாதிரி எவ்வளோ அழகு, அப்போ கண்ணாடியை பார்த்துட்டு இப்போ டச்சப் பண்ணிட்டு சரீரம் சுரூபம். சில பேருக்கு என்னன்னா ததாவா கலத்திரம். சில பேர் என்னன்னா ததாவா கலத்திரம். எங்க ஆத்துக்காரி அவ்வளோ அழகும்பா. ததாவா கலத்திரம். எனக்கு எவ்வளோ பைசா தெரியுமா, தனம் மேரு துல்லியம். எவ்வளோ செலவழிச்சாலும் பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கு. தனம் யசச்சாரு சித்திரம் தனம் மேரு. எவ்வளோ புகழ் தெரியுமா எனக்கு, விதவிதமான புகழ். யசச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம். இது எல்லாம் இருந்தும் குரு பக்தி இல்லைன்னா குரோரங்கி பத்மே மனஸ்சேன்ன லக்னம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம். அப்புறம் என்ன அப்புறம் என்ன அப்புறம் என்னன்னு சொல்றாங்க. அதனால என்ன பிரயோஜனம், அதனால என்ன பிரயோஜனம்னா உனக்கு இதனால கொஞ்ச நாளைக்கு நீ இருக்கலாமே தவிர கடைசியில் வண்டி ஊர் கிளம்பணுமே, அதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. யாரும் கடைசியில் வரமாட்டான். கடைசியில் கிளம்புறதுக்குன்னு எல்லா ஊருக்கெல்லாம் போகும்போது சின்ன பக்கத்து ஊருக்கு போகிறதே புளியோதரை சப்பாத்தி கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்து ஊர் பாம்பே பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே இது மகா யாத்திரை, மகா பிரஸ்தானம் பேர். பாக்கிலாம் பிரஸ்தான் இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுதிப்பா. பிரஸ்தான்னா கிளம்புறதுன்னு அர்த்தம். அது மகா பிரஸ்தான். அதனால் இது பிரஸ்தான்னா போயிட்டு திரும்பி வந்துடுவோம். இது மகா பிரஸ்தான்னா ரிட்டர்ன் கிடையாது, பெரிய யாத்திரை. அதனால மகா பிரஸ்தானம். அதுக்கு 3 எடுத்துக்கணுமா. என்ன 3டான்னா பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம். இந்த 3 வரல, இதெல்லாம் தெரியாதுன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கிற 4வது சதுஷ்டயமாக பாகவதத்தை எடுத்துட்டா போதும். அதான் ஒவ்வொரு தடவையும் இந்த குருநாதர் ஆராதனையில் பாகவதம் அப்படின்னு ஒரு தடவை பாகவதம், ஒரு தடவை ராமாயணம். ஏன்னா இந்த சம்சார காட்டில் தானே இருக்கும். இந்த சம்சார காட்டில் ஒரு குயில் சப்தமும் ஒரு கிளி சப்தமும் கேட்டால் போதும். வந்தே வால்மீகி கோகிலம். அதனால சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம். ஒரு கிளியுடைய பஞ்சலையும் ஒரு குயிலுடைய கூவலையும் கேட்டுட்டு இருந்தோம்னா இந்த சம்சார காடு சுகமா இருக்கும். அதனால யதா ஸ்ரீ குருதேவஸ்ய தரிசனம் பாத பத்மயோகோ ததேவ புவி மத்யானாம் உதேதி நவஜீவனம். யதா ஸ்ரீ குருதேவஸ்ய, எப்போ முதல்ல அந்த குரு திருவடியை நம்ம பார்க்குறோமோ அப்போதான் நமக்கு புது ஜீவனம். அண்ணா சொல்லுவாங்க, எல்லாரும் பர்த்டேன்னு அவா கொண்டாடுறாளே, அது ஒரிஜினல் பர்த்டே இல்லை. எது ஒரிஜினல் பர்த்டேனா என்னைக்கு நம்ம குருநாதரை பார்க்குறோமோ அன்னைக்கு தான் நமக்கு பர்த்டே. அது வரலையும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, குருவை பார்த்ததுக்கு வாழற வாழ்க்கை வேற. பாக்கி டயத்தெல்லாம் காலமுறை எழுந்து பல்லு தேய்க்கிறது தேய்ச்சா கேட்காமையும் காஃபியை குடிச்சிருந்து அப்புறம் பேப்பரை பார்த்துட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி வாழ்க்கை நடத்தினோம். டிவி பார்த்துட்டு குருநாதரை பார்த்த பிறகும் காஃபி குடிக்காமலாம் இல்லை. அந்த காவியை குடிக்கிறதுக்கு முன்னாடி காபி பீவோ கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ணனுக்கு காவியை காமிச்சிட்டு ஒரு தடவை நான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆத்துல நாச்சன்னு பேர், அவன் ஆத்துல சப்தாகத்துக்கு போயிருந்தேன். நான் எதை கொடுத்தாலும் கிருஷ்ணனுக்கு காமிச்சிட்டு குடிப்பேன். என்ன பண்ணினா அவன் ஆத்துல வரிசையாக கிருஷ்ணனை வச்சுருந்தா நான் என்ன பண்ணினா அந்த காவியை கொடுத்தவொடனே கிருஷ்ணனுக்கு இப்படி காவியை குடிச்சுப்பேன். குடிச்சிட்டு நான் குடித்தேன். உடனே அவத்து மாமா சொல்கிறான், நாங்கள் கிருஷ்ணனுக்கு பால் தான் கொடுப்போம், நீ கூட காவி கொடுத்துட்டே இல்லை. நான் காப்பி கொடுத்து எதை தான் கொடுத்துட்டு தான் குடிப்பேன். குடிச்சேன். இது அண்ணாட்ட சொல்லவே இல்லை. சாயங்காலம் அவத்துக்கு அண்ணா வந்திருந்தா கிருஷ்ணனுக்கு பாலை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு காப்பி கொடுத்துட்டோம்னா அடுத்த நாளைக்கு பால் கொடுத்தா பூ வேணாம் காப்பியை போடலான்னு கேட்பான். கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம சொல்லவே இல்லையே. எப்படி அண்ணா தெரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணா சொல்லியிருப்பான் உங்களுக்கு காப்பி கொடுத்தா நினச்சிருந்தேன்.
அதனால டெய்லி காபி குடிக்கிறதா வழக்கம் உண்டு. குருநாதரை பார்த்த பிறகு அந்த காப்பியை அப்படியே குடிக்க மாட்டோம், கிருஷ்ணனுக்கு காமிச்சுட்டு கொடுப்போம். காலம் இது பிரபோதனம், அப்பயும் வேலைக்கு போவோம். அப்போ கிருஷ்ண கைங்கரியமா நினைச்சிட்டு வேலைக்கு போவோம். வேலைன்னு படிச்சு பண்ணா கஷ்டமா இருக்கும், கைங்கரியம் அப்படின்னு பண்ணும்பொழுது அது சிரமம் தெரியாது. அதனால அது கிருஷ்ண கைங்கரியம். கிருஷ்ண குடும்பத்துல நானும் ஒருத்தன், அதுல எனக்கு 4-5 பேரை கொடுத்து, இவன் பெரிய குடும்பி கிருஷ்ணன், அதுல ஒரு 4-5 பேரை என்கிட்ட கொடுத்து, இவா நீ பாதுகாப்பான்னு நம்மகிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் அண்ணா சொல்லுவார். ஆணிப்பட்டறையில ஆணி அடிச்சவன் அவன் ஆணி தயார் பண்ணும்பொழுதே அவன் பக்தி பண்ண முடியும். நான் தயார் பண்ற ஆணில எத்தனை கிருஷ்ண படம் மாட்டுவான்னு அவன் நினைச்சான்னா அது அவனுக்கு பக்தி. அதுல அவன் பக்தி பண்ண முடியும். அந்தந்த தொழிலையும் பக்தி இருக்கு. அதனால அது மாதிரி கைங்கரியமா அந்த தொழிலையே கைங்கரியமா நினைச்சிட்டோம்னா சிரமமா தெரியாது. அதனால குருநாதரை பார்க்கறதுக்கு முன்னாடி அது மாதிரி இருந்தோம். குருநாதரை பார்த்த பிறகு அந்த வாழ்க்கை புதுசா மாறிடும். அதனால்தான் ததைவ குரு பக்தியானாம் உதேதி நவஜீவனம் யத் சுகம் குருதேவஸ்ய சர்வ பிரதம சங்கமே தத் சுகம் வத கேனாபி விஸ்மர்த்தும் நைவ சக்கியதே. நம்ம குருவை எப்போ முதல்ல பார்க்குறோமோ அந்த சுகம் இருக்கே, முதல் கடாட்சம், முதல் தரிசனம், அது அப்பயே அவர் கடாட்சம் பண்ணிட்டு போயிருப்பார். அப்புறம் மெதுவாக நம்ம அங்கே போவோம். அவன் எங்கேயாவது ஆத்துக்காரியை கொண்டு விடுறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுன்னா, ஆத்து மாமி அண்ணா கதை கேட்பான்னு அவருக்கு ஆஃபீஸ் போகணும். போகிற வழியில் மாமியை கொண்டு விட்டுட்டு, அல்லது கொண்டு விடுறது கூட இல்லை, அழைச்சிட்டு போகிறதுக்காக வருவார். அந்த கதை முடியாது, அதுக்காக வாசலில் 2 நிமிஷம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, மாமிக்காக நின்றுட்டு ஓரமாக கதை கேட்டுட்டு அழைச்சிட்டு போனவர். அவர் என்னன்னா அப்போலேருந்து அப்படியே கேட்டு 2 நிமிஷம் கேட்டவர் கொஞ்சம் சீக்கிரமே ஆஃபீஸில் முடிச்சுன்னு வந்துட்டு அவரோட நான் மொத்தமாக ஆஃபீஸை லீவாக போட்டு கதை கேட்க வந்துட்டான்னு அந்த சப்தாகத்துக்குள்ளே. அது மாதிரி நிறைய பாம்பேல நடந்திருக்கு. ஆஃபீஸ் கொண்டு விடுறதுக்காக போனவா அந்த கீர்த்தனம் ஒன்று சொன்னாரன்னா, யோகயாக விரத தீர்த்த க்ஷேத்ர ஓம பிரமுக தர்மைக்கிம் ஸ்ரீஹரி நாம கீர்த்தனமேவ கலிசந்தரணம் விஜிவதசி த்வம் ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாதா. அந்த காலத்தில் அவர் 72 அந்த டயத்தில் சையான்னு அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவிலில் அண்ணா பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இது ஏதாவது யோக யாக விரத தீர்த்த க்ஷேத்திர ஹோம ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எல்லாம் இல்லைன்னா நான் எல்லாம் பண்ணிட்டேன். யோக யாக சொல்லித்தட்டுமா? யோகாவுன்னா சொல்லித்தட்டுமா? ஒரு மாதம் இங்கே இருக்க போகிறேன், யோகாவுக்கு வரையலாம். யோக யாக விரத தீர்த்த க்ஷேத்திர விரதெல்லாம் எனக்கு ஒன்றுமே எங்களுக்கு வராது, எங்களுக்கு ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குது, ஒன்றுமே டைம் இல்லை, நீங்கள் கவலையே விடாமல் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவன் தான் நான். எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் போதேந்திரன் வந்து சொன்னார், என்னடா ஸ்ரீஹரி நாம கீர்த்தனமேவ, நீ யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ ஒண்டிதான்ப்பா கரையேறுவ, நாமத்தை சொல்லு எல்லாரையும் கரையேற்றலாம் அப்படின்னு அண்ணாக்கு குருநாதர் வந்து தரிசனம் கொடுத்து சொன்னார். அதனால சொன்னதுனால இதி வதசித்வம் இப்படி சொன்னேனோ அப்படின்னு டைரக்டா கேட்கறாங்க. இதி வதசித்வம் ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா. அதனால எதுக்கும் நம்ம எதுவுமே படனே கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துடைய பலன் தான் நாம கீர்த்தனம். அதனால ராம 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 நாம தாரகம், 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 ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம்,
जानकी मनोहरं सर्वलोकनायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं राम 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 नाम तारकं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकं रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् अहोपतस्वचोतो गिरीयान् यज्जिह्वाग्रे वर्तते नाम तुभ्यं ते पुस्तपस्ते जुगुः सस्नुः आर्याः ब्रह्माणोजुः नाम गृह्णन्ति ये ते யார் நாமம் சொல்லிட்டானோ அவன் இன்னும் பண்ண வேண்டான்ட்டான் தேபுஹு தபஹ தபஸ் பண்ணியாச்சு ஜுகுஹு யாகம் பண்ணியாச்சு சஸ்னுஹு தீர்த்த ஸ்நானம் பண்ணியாச்சு ராத்திரி 11 மணிக்கு 1 மணிக்கு யார் கிரகண ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறது ஜலதோஷம் பிடிக்கும் நான் பேசா ராம ராமா சொல்லிட்டேன் ராம ராமா சொல்லிட்டு இருக்கு காலங்கத்தில் வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தால் ஒரு தப்பும் இல்லை ஏன்னா முடிஞ்சவா குடிக்கப்பா காரில் காவேரி போயிட்டு இருக்கு அவவா குடிக்கும் என்ன மாதிரி முடியாதவா வெந்நீரில் குளிக்கிறது நான் ராம ராமா சொல்லணும் நான் சொல்லலை கோவிந்தரா சொல்லியிருக்காரு ஜுகுஹு சஸ்னுஹு ஆர்யாஹ பிரம்மாணோஜுஹு நாம கிருணந்தியே ஒரு ரகசியம் சொல்லக்கூடாது நான் பரவாயில்ல திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ண போனோம் அண்ணா கூட கலங்கத்தால் அந்த பத்மநாபன் அவரால் அண்ணாத்தை தெரிவிக்கப்பட்டு வாங்கணும் இல்லை நான் போட்டார் நாங்கள் எடுத்து பல்லு தேய்ச்சி இன்னும் குளிக்கவே இல்லை ஏன்னா எல்லாம் நாம ஸ்நானம் பண்ணுவோம்னா அண்ணா குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன் என்ன நாம ஸ்நானம்னா என்னென்னு எங்களுக்கு ஒரு புரியல குடிப்பி பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் 4 இருந்து கோபியை குழைச்சா எல்லாரும் கோபி விட்டா ராமராமா சொல்லணும் கோவிந்தா கோவிந்தா போயிட்டோம் ஏன்னா அதுதான் இது வந்து பிரமாணம் இடம் தான் போதேக்கான பிரமாணம் பாகவதம் தான் பிரமாணம் ஜுகு குகு சஸ்னு ஆரியா அதனால் நீங்களும் அப்படி பண்ணாயிக்கோ அண்ணா சொன்னாலும் அண்ணா கூட நாங்கள் போனோம் நாங்கள் பிரம்மச்சாரியா இருந்தோம் அதனால ஜுகு சஸ்னு ஆரியா பிரம்மாணோ ஜுகு நாம கிருணந்தியே தே யார் பகவன் நாம சொல்லிட்டாலோ அவ நாம சொல்றவனுக்கு இந்த பலெல்லாம் கிடைக்குன்னு பாகவதத்தில் இருக்கு. ஆனால் போதேந்திரால் என்ன வியாக்கியானம் பண்ணினார்னா ஜென்மாந்தத்தில் யார் தபசு யாகம் யோகம் எல்லாம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் இந்த ஜென்மால ராமானே வரும் அப்படின்னு பிரம்மாணோஜு நாம கிரணந்தி ஏதே நாம சொன்னா போகும் அப்படின்னு. அதனால இதெல்லாம் சொல்ற ஒரு குருநாதர் கிடைச்சேன்னா நமக்கு வேற ஒன்றும் விஸ்மர் தத்சுகம் பத கேனாபி இது மாதிரி ஒரு ஈஸியான ஒரு குருநாதர் நமக்கு கர்காச்சாரியர் மாதிரி. கர்காச்சாரியருக்கு முச்சுகுந்தருக்கு கர்காச்சாரியர் கிடைச்ச மாதிரி. முச்சுகுந்தன் வந்து கர்காச்சாரியரை போய் கேட்டான் நான் பகவானை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு. அவர் சொன்னாரே பார்க்கணும் சூப்பரான ஐடியா போய் பேசாம படுத்துக்கோ பகவான் நம்ம எழுப்பி தரிசனம் கொடுப்பாருன்னா உடனே போய் படுத்துட்டான். இது மாதிரி நமக்கு குரு கிடைச்சிட்டு அண்ணாவும் சொல்லுவா என்னடா கிடைச்ச போது கதை முடிஞ்ச போது நாம ஜெபம். இது 2 வரி சுலபமான சொல்ல. முடிஞ்ச போது நாமத்தை சொல்லு, கிடைச்ச போது கதை. இப்ப கிடைச்ச போது இல்லை எப்போதான் கதை கிடையாது. மொபைல தட்டினா மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. யார் கதையை கேட்கறது எனக்கு தெரியல. அரிஜி கேட்கறதா ரங்கதி கேட்கறதா சுத்தராஜி மாற்றி மாற்றி வந்து வேலிக சுதாரணம் வந்துட்டு இருக்கு. பல கதை வருது ஒரே ஏகப்பட்ட கதையா. அப்படி கிடைச்ச போது இல்லை கிடைச்ச போதெல்லாம் கதையா இருக்கு. அப்படி தத்சுகம் பத கேனாபி விஸ்மத்தும் நைவ சக்யதே க்ஷீரபானம் வினா வத்ஸஹ மத் சஸ்யஞ்ச சலிலம் வினா ந ஜீவதி யதா நூனம் ததா சிஷ்யோ குரும் வினா. குரு இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். அது குருவோட இருந்த வாழ்க்கை தான் தெரியும். குருவோடவே இருந்து குருவோடவே அவரோடவே சாப்பிட்டு அவரோடவே கூட இருந்தது அப்படி இருந்தவா ஒரு செட்டு. அப்பப்போ வந்துட்டு போயிருந்தவா ஒரு செட்டு. எப்பயாவது வரவான ஒரு செட்டு. எந்த செட்டாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம்தான். க்ஷீரபானம் வினா வத்ஸஹ ஒரு சின்ன குழந்தைக்கு பால் இல்லாமல் அதனால ஏன்னா அதுக்கு
பாக்கி குழந்தையா இருந்தால் எங்கேயாவது கொடுத்துடலாம், கடிக்கிறதா குடிக்கிறதா கொடுக்கலாம், இதை சாப்பிட சொல்லலாம். சின்ன குழந்தைக்கு, பிஞ்சு குழந்தைக்கு அம்மாவோட ஸ்தனியபானம் இல்லாத வேற வழி இல்லையோ. க்ஷீரபானம் வினா வத்சா. அதில் நம்ம எவ்வளோதான் ஜலம் விட்டா கூட அந்த மழை ஜலம் 2 துளி அது பயிரில் விழணும். சஸ்யஞ்ச சலிலம் வினா. ஜலம் இல்லாமல் எப்படி இந்த பயிர் வாழாதோ அது மாதிரி நஜீவதி ததா நூனம், நஜீவதி யதா நூனம் ததா சிஷ்யோ குரும் வினா. அது மாதிரி குரு இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம். அது விபுலதேவர் சரித்திரத்தில் வரும். விபுலதேவர்னு ஒரு பக்தர், குரு பக்தர் வரும். குரு பக்தர்னா பரமகுரு பக்தர். அவர் குரு அந்தர்தானம் ஆயிட்டார். இவரை பட்டத்தில் உட்காந்து வச்சுட்டு குரு இல்லாத பிருந்தாவனத்தை பார்க்க மாட்டேங்குது, கண்ணை கட்டின்னு விட்டான். பிருந்தாவனம் பார்க்க தானே எல்லாரும் போகிறோம், அவர் கண்ணை கட்டின்னு விட்டான். இப்போ ராதாதேவியே பிரத்யட்சமாக வந்து உன் குரு என்னகிட்ட தான் இருக்காருப்பா அப்படின்னு யாருக்கும் தரிசனம் கிடைக்காத ராதாதேவி தரிசனம் அந்த குரு பக்தனுக்கு தானாக கிடைச்சு. ராதாதேவி தரிசனம் கிடைக்குமான்னு இல்லை. எஸ்யாக்கதாபி வசனாஞ்சல கேலனோத்த தன்யாதி தன்ய பவனேன கிருதாத்சமானி யோகீந்திர துர்கமகதிகி மதுசூதனோபி தஸ்யா நமோஸ்து ரிஷபானுபூ திசேபி. ராதா ரசசுதாநிதின்னு அப்படிதான் பெயர் வச்சாங்க. ஒரு நாளைக்கு பிரம்மாதி தேவர்கள், பிரம்மா, சிவன், இந்திரன் எல்லாம் ஒரு குரூப்பாக நிற்கிறது. எல்லா தேவர்களும் எங்க என்ன பிருந்தாவனத்தில் சுத்தரான். தேவர்கள்லாம் எங்க சுத்தரானா? கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும்னு சுத்தரான். அவளுக்கு கிருஷ்ணன் எங்க இருக்கானே தெரியல. அவெல்லாம் தேவர்கள். மேலேருந்து பார்த்தா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியுமோ, அவளுக்கும் தெரியல கிருஷ்ணன் எங்க இருக்கான். சரி, இவாளுக்கு தெரியல. சரி, யசோதை தேடிந்துருக்கான். கிருஷ்ணா வெண்ணையை வச்சுனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு யசோதை தேடிந்துருக்கான். அவன் குரூப், யசோதா குரூப்பில் இருக்கிற அந்த கோபி எல்லாம் கிருஷ்ணனை முதல்ல ஒவ்வொரு ஆத்துலையா தேடுவாளாம். ஒவ்வொரு ஆத்துலையும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆத்து கொட்டிலாம் மாட்டு கொட்டாயா தேடின்னு வருவான். ஏதாவது ஒரு மாட்டு கொட்டால ஏதாவது ஒரு 2 மாட்டுக்கிட்ட பாலை குடிச்சிட்டு இருப்பான் கிருஷ்ணன். இப்படி யசோதா முதலிய கோபிகள்லாம் கிருஷ்ணனை தேடிட்டு இருக்கா. இன்னொரு சரி நந்தகோபர் தேடிட்டு இருக்கா. கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க மாநில போனோம், எங்கே போனான்னு தெரியல, அவளை தேடிட்டு இருக்கா. ஏதாவது பரவாயில்ல. இந்த ஸ்ரீராமா ஸ்தோக கிருஷ்ணன் இந்த பசங்கள்லாம் இருக்கா, கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸு, அவளும் கண்ணுக்குட்டியை ரெடியாக வச்சுட்டு கிருஷ்ணா 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 எங்கே போனான், கிருஷ்ணா எங்கே போனா அவா தேடிட்டு இருக்கா. இது கூட பரவாயில்ல. லலிதா, விசாகா, துங்க வித்யா சகிகள் அவளுக்கும் டிவிக்கு கொடுத்துட்டு எங்கே போனானே தெரியல கிருஷ்ணன். அவளும் தெரிந்துருக்கா, இங்கே தெரியுதுங்க, இங்கே தெரிந்துருக்கா, எல்லாரும் தெரிந்துருக்கா. கிருஷ்ணன் எங்கே போயிட்டானா? வேற ஊருக்கு, இந்த ஊர்லேயே இல்லை. இந்த ஊரில் இருந்ததான் இந்த கேட்குற அப்படி ஊர்லேருந்து கிளம்பி கலங்கதால கிளம்பி பக்கத்து ஊருக்கு போயிட்டான். பர்சானான்னு ஒரு ஊர். அங்கே ஒரு ஊரில் ஒரு யமுனை துறை, அந்த துறையிலேயே நிற்கிறான்னா அங்கே தான் காலங்காலத்தில் ராத ஜலம் எடுக்க வருவாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான் கிருஷ்ணன். இவன் யாருக்குமே தெரியல எங்கே இருக்கான். அப்போ ராதா வரா, இடுப்புல ஒரு தங்க குடத்தை எடுத்துட்டு ஜலத்தை எடுத்துட்டு இவன் காலங்காலத்தில் 5 மணிக்கே கிளம்பி பக்கத்து ஊருக்கு போய் அவள் 8 மணிக்கு தான் ஜலம் எடுக்க வருவா. இவன் 6 மணிலேருந்து காத்து தேவடி காத்துன்னு உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு இருக்கான். 8 மணிக்கு ஜலம் எடுக்க வந்த ராத இவனை கண்டுக்கவே இல்லை. இவனை ஃப்ளூட்டு ஊசி பார்க்குறான், காலக்குள்ள தட்டி தாளம் போட்டு பார்க்குறான். என்ன ஃப்ளூட்டு ஓதுறவாலாம் தாளம் போடுறதுக்கு என்னடான்னா காட்டணி வேணும். 2 கிலோ வாங்கிக்கிறதுனால மிருதம் கடிக்கிறவாளுக்கு தாளம் போட்டு காமிப்பான். அது மாதிரி இவன் தாளம் இவனுக்கு போடுறதில்லை. சிலங்கத்தை கட்டினா ஆள் ஒருத்தருக்கா பார்க்கணுமேங்கிறதுக்காக ஃப்ளூட்டையும் வாசிட்டு தாளமும் போட்டுன்னு உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். ராத ஜலம் எடுக்க வந்துட்டு பார்க்காம அப்படியே போறாளாம். அதான் வாயு பகவான் தான் ஹெல்ப் பண்ணுறான். என்ன பண்ண சில்லுன்னு ஒரு காத்தடிதான். எஸ்யா கதாபி வசனாஞ்சல கேலனோத்த. இந்த பிருந்தாவனத்தில் அங்கே இருக்கிறவாள்லாம் இப்படி போட்டுப்பா, அந்த ஸ்திரீகள்லாம் அப்படி போட்டு பாரணும். அப்படி சில்லுன்னு ஒரு காத்தடிப்பு தன்யா தன்ய பவன். அந்த உருன்னா அந்த காற்றுல அந்த மேலாக்கு பறந்து என்ன ஆச்சா, அந்த மேலாக்கு பறந்து இப்படி போனதும் மறுபடியும் அதை இழுத்து போட்டுக்கணும். அந்த இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்து இழுத்து போட்டுட்டாலாம். அப்போ அப்படி கிருஷ்ணாவதாரம் சபலமாச்சு அப்படின்னு யார் நினச்சிருந்தானா? கிருஷ்ணன் நினச்சிருந்தானா? ராதை பார்த்ததுனால இல்லை. தன்யாதி தன்ய பவனேன வாட்டந்தனியே வீசிரேன்னு ஆண்டாள் சொன்னது ஆச்சரியம் இல்லை. வாட்டந்தனியே வீசிரேன்னு கிருஷ்ணன் சொல்றான். தன்யாதி தன்ய பவனேன கிருதார்த்தமானி. கிருதார்த்தமானி
அப்பாடி தன்யா. இதுவும் அண்ணா சொன்னது ஒரு உபன்யாசம், பிருந்தாவனத்தில் ஹிந்தியில் ஒரு உபன்யாசம் பண்ணினான் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்போ கேட்டதுதான், தன்யாபி தன்ய பவனேன கிருதார்த்தமானி யோகீந்திர துர்கமகதி மதுசூதனோபி தஸ்யா நமோஸ்து ஷபானுபுவோ திசேபி. அந்த குரு இருக்கிற திசைக்கு நமஸ்காரம். ஸ்ரீகுரோச்சரணாம்போஜம் யஸ்யாம் திசி விராஜதே தஸ்யை திசே நமஸ்குர்மஹ காயேன வசசா தியா. குரு இருக்கிற திசைக்கு நமஸ்காரம் பண்ணு. பக்கத்து அவன் சொல்லித்தரான், அந்த திசையை பார்த்து நமஸ்காரம் மேற்க பார்த்து பண்ணுறானே, அதை பார்த்து கற்றுக்க வேண்டாம், நம்ம ஒருத்தன் தான் சொல்லித்தரானே. அதனால ஸ்ரீகுரோ சரணாம்போஜம் எஸ்யாம் திசி விராஜதே தஸ்யை திசே நமஸ்குர்மஹ காயேன வசசா தியா. அப்படி குரு இல்லாம வாழ வேண்டாம்னு இருந்தவருக்கு எந்த ராதாதேவி தரிசனம் கிடைக்காம கிருஷ்ணன் திண்டாடிட்டு இருக்கானோ அந்த ராதா தரிசனம் குரு பக்தனுக்கு கிடைச்சது. ராதா தரிசனம், ராதாகிருஷ்ண தரிசனமும் கிடைக்கும், குரு பக்தனா இருந்தா போதும். ஹரிவியாசன் நினைக்கிறேன், ஹரிவியாசன் ஒரு பக்தர். அவர் பிருந்தாவனத்துல ஸ்ரீபட்டர்னு ஒரு மகான், அவரை போய் ஆசிரியிச்சா எனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கணும். அவர் கேட்டார், என் மடியில் உனக்கு ஏதாவது தெரியாதான்னு கேட்டான். எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீ கோவர்தனத்தை 12 வருஷம் பிரதர்ஷனம் பண்ணுன்னான். 12 வருஷம் கிரிராஜ் பரிக்கிரமாங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சைக்ளோன், அந்த ஊர் பனி, அந்த ஊர் வெயில்லாம் நமக்கு தாங்காது. மழை சைக்ளோன்லாம் வந்தால் நமக்கு மரம்லாம் விழுந்து போகலாம் முடியாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உடம்பு ஜுரம் இருந்தால் நீங்கள் நடக்க முடியல அப்படிலாம் இருக்கக்கூடாது. 12 வருஷம்னா 12 வருஷம் பண்ணி ஆகணும். குரு சொன்னார்னு பண்ணினார். அந்த தெம்ப குரு கொடுத்துட்டார். அவருக்குள்ள அந்த உற்சாகம், உற்சாகோ பலவான் ஆரிய நாஸ்தி உற்சாக பரம் பலம். அந்த அந்த உற்சாகத்தினால்தான் ராமர் சுத்தினார். ராமர் சுத்தினது போரான்ட்டார். யாரு? ஹனுமான் சொல்றார், அஸ்யாக்கிருதே ஜெகச்சாமி யுக்தவித்யேவ மேதிகி. அந்த உலகம் முழுக்க ராமர் கொஞ்சம் தான் சுற்றிருக்கார். ராமர் நிறைய சுற்றிருக்கார். அவர் சுத்தாத இடம் இல்லை, தமிழ்நாடு அங்கெல்லாம் சுற்றிருக்கார். இருந்தாலும் ராமர் மேதினியும் பரிவர்த்தையதுன்னா என்ன அர்த்தம்னா சுத்தணும்னு அர்த்தம். பரிவர்த்தனம்னா சுத்தறதுன்னு. இந்த ராமர் ஏதோ தமிழ்நாடு கொஞ்சம் தூரம் தான் சுற்றிருக்கார். அந்த சுற்றினது போராது, மேதினியும் பரிவர்த்தையேது, உலகம் முழுக்க சுத்தணும். ராமர் அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு வரணும். சுற்றி அடித்தாதான் சீதை மாதிரி ஒரு பொண்ணு இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சீதையை பார்த்துட்டு ஹனுமான் சொல்றாங்க. மேதினி பரிவர்த்தை ஏதுங்கிறாங்க. அப்படி அந்த சுத்தத்தை அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்காக சொன்னேன். அந்த கிரிராஜ பரிக்கிரமம் 12 கிலோமீட்டர். இன்னைக்கு நிறைய பேர் சுத்துறா. பால் செஞ்சே சுற்றுவா, தூபங்காமி செஞ்சே சுற்றுவா. இன்னைக்கு நம்ம ஊர்லேயும் சுத்துறா. திருவண்ணாமலையில் நிறைய பேர் சுத்துறா. எல்லாரும் காமியார்த்தமாக சுத்துறா. அந்த ஊர் ஜனங்களுக்கு காமியார்த்தம் தெரியாது. சுத்தமேன்னு சுற்றுவா. சுத்தமேன்னு சுத்தமேன்னு இல்லை. அது தொனி வேற. ஆனந்தம், சந்தோஷமா ஆசையா சுத்துவோம். அப்படி 12 வருஷம் பிரதட்சணம் பண்ணினார் கோவர்தன விக்ரமா. பண்ணிட்டு வந்துட்டு குருநாதர் நமஸ்காரம் பண்ணார். பக்தர் அதே தான் கேட்டார், என் மடியில் ஏதாவது தெரிகிறதாப்பா? நான் அஜ்ஞானி, எனக்கு ஒன்றும் தெரியலையே. பரவாயில்ல, இன்னொரு 12 வருஷம் சுற்றுனார். நம்ம இவன் குருநாதர் நம்மளை ஏமாத்துறாரியா போயா கிடக்குன்னு நம்ம கிளம்பிடுவோம். இங்கே தான் சிஷ்ய லட்சணம். அவர்கிட்ட கற்றுக்கணும். அவர் என்ன பண்ணானா மறுபடியும் சுற்றினார் 12 வருஷம். கிரி கோவர்தன கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, ஹே கிரிதாரி பிரபோ கிரிதாரி, ஹே கிரிதாரி பிரபோ கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, நந்த குமாரா நவநீத சோரா, நந்த குமாரா நவநீத சோரா, நந்த குமாரா நவநீத சோரா, நந்த குமாரா நவநீத சோரா, ஹிருதய விஹாரா படா சித்த சோரா, ஹிருதய விஹாரா படா
चित्तचोरा गोविंदा गोपाला हे गिरिधारी गोविंदा गोपाला हे गिरिधारी प्रभो गिरिधारी प्रभो गिरिधारी 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 गोवर्धन गिरिधारी 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 गोवर्धन गिरिधारी गिरिधारी मीरा प्रभो गिरिधारी 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 मीरा प्रभो गिरिधारी சுத்தினார். பாடிட்டே சுத்தா சிரமம் தெரியாது. அப்படி பாடிட்டே சுத்தினார் 12 வருஷம். இந்த தடவை குருநாதர் என் மடியில என்ன இருக்கான்னு தெரியதான் கேட்கவே இல்லை. இவரே பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு ராதா கிருஷ்ணௌ கதிர்மம ஜீவனே நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணௌ கதிர்மம பாடிட்டே வரார். பார்த்தா குருநாதர் ஒரு மடியில ராதையும் இன்னொரு மடியில ஒரு கிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் குட்டி ராதாகிருஷ்ணன். ஒரு 4 வயசு கிருஷ்ணன், ஒரு 3 வயசு ராதா, 2 வயசு ராதா. இது ராதாகிருஷ்ணன் குட்டி ராதாகிருஷ்ணன் குருநாதர் மடியில பரஸ்பரம் சல்லா போட்டு பேசிட்டு இருக்கிற 2 குழந்தைகளை, ஒரு ட்வின்ஸு, ஒரு பொண்ணும் பையனும் இருந்தா வச்சுக்குவோம். அந்த 2 குழந்தைய அவன் அப்படி மடியில வச்சுட்டு இருப்பாளோ, தாத்தா பாட்டி இப்படி மடியில வச்சுப்பாளோ, அது மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற அந்த ராதாகிருஷ்ணனை அவர் பார்க்கிறார். இப்ப குரு கேட்கவே இல்லை, பார்த்து நமஸ்காரம் பண்ணார். இப்ப குரு கிட்ட இருக்கிற அந்த பகவானை பார்க்கணும்னா அந்த குரு பக்தி ஒன்னா போறோம். அவர் வேற குரு சொன்னதை செஞ்சார். அது ஒண்ணு செஞ்சாரு மகான். போயா கணக்குன்னு சொல்லாம 12 வருஷம் 12 24 வருஷம் சுத்தினதனுடைய பலன் பார்த்துட்டார். அதனால குரு மகிமை, இந்த குரு வரணும். அவர் வந்தாலும் திவ்யநாமம் ஆரம்பிக்கணும். குரு வர குரு மகிமை சொல்லணும். அதனால இன்னொரு குரு மகிமை சொல்லிட்டு, ஏன்னா எல்லா சம்பிரதாயத்திலையும் குரு பக்தர்கள் இருக்கா. சம்பிரதாயம் அத்வைதாச்சாரிய சம்பிரதாயம், மத்வாச்சாரிய சம்பிரதாயத்துல அந்த எல்லா சம்பிரதாயத்திலும் குரு பக்தெல்லாம் பரம தீவிரமான குரு பக்தெல்லாம் இருந்திருக்கா. ஆமா, அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. விஜயதாசன் ஒருத்தர், அவர் சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவர். 10-15 குழந்தை. அவ குடும்பத்துல அண்ணா தம்பி அக்கா தங்கை எல்லாம் ஜாஸ்தி. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறதுனால பக்கத்துல ஜமீன்தார் வீட்டுல ஏதாவது கல்யாணம் நடந்ததுன்னா சாப்பிட்டு, ஏன்னா பெரிய வீட்டு கல்யாணத்துலாம் 4 நாள் கல்யாணம் நடக்கும், சாப்பாடு போடுவா. அப்படி சாப்பிடறதுக்கு பசின்னா ஆத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதனால அது மாதிரி சாப்பிட்றதுக்காக போனா பசி முதல் பந்தியில் வந்து உட்காந்துட்டார். அந்த கல்யாண வீட்டுக்கார அவனு சொல்ல மாட்டான். அந்த பந்தி விசாரிக்கிறதுன்னு ஒருத்தர் போட்டிருப்பா. அந்த அவ கல்யாணக்கார அவர் பந்தி விசாரிக்க வந்தவர் எல்லாரும் கேட்பா, இந்த என்ன பொண்ணாத்து வழினா பையனாத்துக்காரெல்லாம் கேட்பா. இவனை பார்த்தாரப்பா எந்த ஊர், எந்த பொண்ணாத்து வழியா, எந்த பக்கமாக வந்திருக்கேன். பக்கத்து ஊர் சாப்பிட்றதுக்காக வந்தேன்னு உண்மையை சொன்னான். என்ன சம்பந்தி மாதிரி முதல் பந்தியில் வந்து உட்காந்துருக்கேன். இந்த காலம் பைப்பெல்லாம் கிடையாது. ஜலம் கிணத்துல இறச்சி விடுவா. அப்புறம் கையில் எடுத்து கொடுக்கறது ஒருத்தரப்பா கையில் ஒன்று இடத்துக்கு ஏன் நம்மளே ஜனம் எடுத்துக்க கூடாது. எடுத்து கொடுக்கறதுன்னு ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும் சொம்பலை. இப்போ கையில் எடுத்து ஜனம் எடுத்து தானே கூடாது. திருகிக்கலாமே, நம்ம திருகிக்கிறோம். பைப்பாக இருக்கிறதுனால கவலையாக போச்சு. அது பரவாயில்ல, திருகிக்கலாம் போல இருக்கு. கை காலத்தையெல்லாம் எடுத்துக்கத்தான் கூடாது. அதனால எடுத்து கொடுக்கறது ஒருத்தரப்பா ஜலம் எடுத்து கொட்டணும். இந்த ஜலத்தை எடுத்து கொட்டுன்னா உடனே எடுத்து கொட்ட ஆரம்பிச்சா இறச்சி கொட்டிட்டு இருந்தா டிஃபன் பந்தி ஆயிட்டு இருக்கு. அவன் ஒருத்தர் ஒரு பையன் இறச்சி கொட்டுறானே அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு சொம்புக்கு 4 சொம்பு மேலே கிரியும் கொட்டிட்டு இஷ்டத்துக்கு தண்ணியை கொட்டிட்டே செலவழிக்கிறா. இதெல்லாம் எடுத்து கொட்டிகிட்டே இருக்கா. டிஃபன் வந்து எப்படின்னா அடுத்து சாப்பாடு வந்து ஆரம்பிச்சுட்டு அது முடிவு ஒரு 2-3 மணி ஆயிடுத்து. அடுத்த டிஃபன் பஜ்ஜி சுஜி டிஃபன் அது ஆரம்பிச்சுட்டு அவர் ராத்திரி சாப்பாடு 10 மணி வரையும் காலம்பர 8 மணிக்கு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சார். 10 மணிக்கு நான் ஸ்டாப்பாக இறச்சி கொட்டிட்டு இருக்கா. யார் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் முடிச்சுட்டு எல்லாம் கையறிவி போனதுக்கு ரொம்ப டயர்டாக அந்த பந்தி விசாரிக்கிற மாமாட்ட சொன்னால், நீங்கள் சொன்னேன் தண்ணி இறச்சி கொட்டினா சாப்பிடலான்னு, அதான் வந்திருக்கேன். ஏண்டா நீ என்ன சம்பந்தியா இடத்துல வச்சு போடணுமா? சாப்பிடும்போது நடுவில் வந்து ஒரு இடத்த சாப்பிட போன தானே, எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, வேலை கைக்கெல்லாம் கொடுத்தாச்சு, இன்னும் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. பார்த்தா ஏழ்மையுடைய கஷ்டம், தாரித்திரிய கஷ்டம். இனிமேல் வாழணும்னு தோணலை. இப்போ உயிரை விட்டுடலாம் தோணுது. நேரம் என்ன பண்ணினாலும் உயிரை ஆத்மகத்தி பண்ணிக்கிறது மகா பாவம். நம்ம சம்பிரதாயத்தில் தற்கொலை பண்ணிக்க கூடாது. கங்கையில விழுந்துட்டோம்னா அது தற்கொலைக்கு சமம் கிடையாது. சாதாரணமாக தற்கொலை பண்ணிட்டோம்னா பிசாச்சா போயிடுவார். அப்படி போக மாட்டான். கங்கையில விழுந்தவருக்கு நல்ல கதி கிடைக்கும்னு சொல்லியிருக்கு.
அதனால கங்கையில போய் விழுந்துருவோம் அப்படின்னு போறா. போகும்போது பசியுமே, ஒரு வீட்லயே சாப்பாடு கேட்பா. கேட்பேன், ஏன்னா கைகால் உடம்பு ஒன்றா தானே இருக்கு, பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், இதை வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியதானேம்பா. சரி மாமா வேலை செய்யறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையேம்பா. இப்படி பல கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு கங்கைக்கு வந்துவிட்டா. யாரும் வராத டயத்தில் விழுந்து விடலாம்னு ஒரு 3 மணி விடிகாத்தால கங்கையில போய் குதிச்சுடலாம்னு நினைக்கும் பொழுது புரந்தரதாசர் பிரத்யட்சம் ஆயிட்டார். இவர் காலத்துக்கும் புரந்தரதாசத்துக்கும் ஒரு 300 வருஷம் வித்தியாசம் இருக்கு. பிரத்யட்சமானார், நாக்க நீட்டுனார். நாக்க நீட்டினார், ஸ்ரீ விட்டலான்னு எழுதினார். விட்டல சப்தமே ஞானத்தை கொடுக்குற சப்தம். வீணாலே ஞானம்னு அர்த்தம். விதி ஞானி சொல்றோமே, விட்டலான்னு எழுதினார். விதா ஞானேன டான் சூன்யான் லாதி கிருண்ணாதி யஸ்வயம் அஜ்ஞானுக்ரஹகிருத் தேவஹ விட்டல கச்சதே புதைஹி. வீணா ஞானம், டானா சூன்யம். அதனால்தான் சமஸ்கிருத இதில் டா எழுதும்போது 2வது தடவை சூன்யம் போடுவோம். மலையாளத்தில் ஒரு ரவுண்டாகவே போட்டுருவோம். இதா ஞானேன டான் சூன்யான் லாதி, ஞானம் இல்லாதவாளையும் சீகரிச்சுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பாக்கி தெய்வங்கள்லாம் ஞானம் வந்தால் அனுகிரகம் பண்ணுவோங்க அப்படின்னு. கிருஷ்ணன் அப்படி இல்லை, விட்டல பாடுறங்க. அஜ்ஞானிகளும் வந்தாலும் பரவாயில்ல, அவளையும் எடுத்துக்கிறேன். எப்படின்னா ஞானத்தை கூட ஏற்றுக்கிறேங்கிறான். ஞாதி கிருண்ணாதியஸ்தியம் அஜ்ஞானுகிரஹகிருத் தேவா, அஜ்ஞர்களுக்கும் அனுகிரகம் பண்றவன் விட்டலன் அப்படின்னு அர்த்தம். அந்த விட்டலாமத்தை எழுதினார், மறைஞ்சார். உடனே ஒரு வாக்குல கீர்த்தனங்கள் வர ஆரம்பிச்சது. போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, 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 லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் 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 விட்டலா. கீர்த்தனம் ஆரம்பிச்சுட்டார். சர்வ சாஸ்திரார்த்த யுக்தானி சக்ரே கீதானி அநேகஷா. அவர் குரு கிருபையினால கீர்த்தனம் வந்துட்டே இருக்கு. இவருடைய கீர்த்தனையை கேட்கறவாருக்கு நிம்மதியா இருக்கு. எங்க ஆத்துல வந்து ஒரு பாட்டு பாடுவோங்கிறான், அவ ஆத்துல பாடுறான். ஒரு ஆத்துல பாட்டு பாடினோடனே அவளுக்கு குழந்தை பிறக்காம இருந்தது, உடனே அவளுக்கு உண்டாயிட்டா. இன்னொரு ஆத்துல பாட்டு பாடினே கல்யாணம் ஆனது, கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் எங்காத்துக்கு வாங்க. இன்னொரு ஊர்ல மழை பொழிய, எங்க ஊர்ல வந்து பாடுவோம்னா மழை பொழியுது. இவர் பாடத்தை பார்த்து நன்னா இருக்கேன்னு 2 பேர் தானாவே டோல் எடுத்து வந்துவிட்டா. அவளே பின்பாட பாடுறா. 4 பேர் ஒரு கோஷ்டி ஆயிடுச்சு. இவரா கோஷ்டியா தயார் பண்ணிக்கல, தானாவே கோஷ்டியா ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா அடுத்து கிராமம் கிராமமா அழைச்சிட்டு போறான். முதல்ல ஒவ்வொரு கிராமமா போகும்பொழுது தண்ணியை கொட்டுவா, அடிப்பா, அப்படி அவமானப்பட்டுட்டே வந்தார். காசி பரியந்தம். காசிந்து ரிட்டர்ன் ஆகும்பொழுது ஒவ்வொரு ஊர்லையும் மாலை போட்டு ரெட் கம்பளம், ரெட் கார்பெட்டை விரிச்சு அழைச்சிட்டு போறான். ஊர் ஊரா பாடிட்டே வரா. பாடிட்டே வரும்பொழுது அவருடைய சொந்த ஊருக்கு வந்துட்டார். வரும்பொழுது அவர் விஜயதாசன் ஒருத்தர் வராராம். ரொம்ப ஞானியா அவர். யாராத்துலேருந்து மாடு காணாம போனா கூட அந்த இடத்துல இருக்கும் போய் சொல்லும் அப்படின்னு சொன்னா, அவர் சொன்ன இடத்துல அந்த மாடு இருக்குமா எல்லாம் கரெக்டா சொல்றாராம். அவ அம்மா அப்பாவும் இருக்கா. அவன் சொன்னா, நம்ம பையன் விஜயன் எங்க பக்கத்து ஊர்ல கல்யாணத்துக்கு சாப்பிட போறேன்னு போனா, போய் ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லையே. அந்த விஜயதாசத்தை போய் கேட்போம், எங்க பையன் விஜயன் ஒரு பையன் காணாம போயிட்டான், கடைப்பானான்னு கேட்போம்னு
ஒரே கூட்டம். ஆனால் பெரிய 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 மனுஷெல்லாம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு நின்று இருக்கா. ஒரு பல்லக்கில் அழைச்சிட்டு வரா. அவன் அம்மா அப்பாவும் ஒரு ஓரமாக செவுத்தோரமாக நிற்கிறா ஒரு இடத்துல. இவர் அவங்க சொந்த ஊராக்கவே பல்லக்கை திறந்து வச்சுட்டே வரா. வரும்பொழுது அவன் அம்மா அப்பா அங்கே ஓரமாக நிற்கிறத பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் பல்லக்கை நிறுத்த சொல்லி இறங்கினார். அவர் போனோடனே வழி காணாமல் விட தனி போயிட்டு நேராக அம்மா அப்பாட்ட போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்பா நீங்கள் சுவாமிகள் எங்கள் பெரியவர் எங்கள் கால விழலே, நான் உங்கள்கிட்ட தான் எங்கள் பையனை விசாரிக்கிறேன். உங்கள் பையன் விஜயன் நான் தான். விஜயனா இப்படி ஆகிட்டு போகும்போது வெறும் விஜயனா போனேன், இப்போ குரு கிருப்பையோட வந்தேன், விஜயதாசரா வரைய வேறடா. குரு கிருப்பை இல்லாமல் போனவர் வரும்போது இப்படி எப்படி வரானா? அந்த குரு கிருப்பை அந்த வாழ்க்கையை ததேவ புவி மத்தியானம் உதேதி நவஜீவனம் அப்படி விஜயதாசராக மாறினான். இப்படி குரு கிருபையினால நமக்கு புது வாழ்க்கை கிடைச்சிடும் என்கிற விஷயத்தை அண்ணா சொல்றார். இப்படி விஜயதாசர் அதுமாதிரி மாத்வ சம்பிரதாயத்திலையும் அதுமாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் பெரியவாச்சான் பள்ளிக்கு ஒரு சிஷ்யன் இருந்தார். ஒன்றுமே புரியாதவருக்கு இருந்தார். எல்லாரும் இதோ படிச்சுட்டு இருக்கா, என்ன படிச்சுட்டு இருக்கான்னு கேட்டால் நாங்கள் முசல கிசலையம் படிக்கிறோம் அப்படின்னா. முசல கிசலையம்னா என்ன? அவ கிண்டலாம் சொன்னான். முசலம்னா உலக்க, கிசலையம்னா கொழுந்துன்னு அர்த்தம். இந்த காஞ்சி போன உலக்கையில கொழுந்து விட்டாலும் விடும், உன் மண்டையில ஒன்றும் ஏறாதுன்னு அர்த்தம். அந்த பையனை அவர் விசிறிட்டு இருப்பார், அவர் வேற ஒன்றும் தெரியாது. உடனே குருநாதர்கிட்டே கேட்டார், நீங்க ஏதோ முசல கிசலியம் பாடம் நடத்தினீராமே, அவ ஏதோ படிச்சுட்டு இருக்காளே. குருநாதர் கண்ணீர் விட்டார். அடுத்த அக்ஷணம் என்னடானா அவருக்கு ஞானம் வந்துடுத்து முசல கிசலியன்னு கிரந்தமே எழுதிட்டார். எழுதிட்டு அந்த சொன்னாரே அவர்கிட்ட நீங்க முசல கிசலியம் படிக்கிறேன்னு சொன்னீங்க, அதை குறிச்சி வாதம் பண்ணலாமா? இவருக்கே புரியல முசல கிசலியமா சொன்னவருக்கு ஏதோ கிரந்தம் எழுதி வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு. குரு கிருப்பை தானா ஞானம் வந்துடும்ங்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு. பாகவத சப்தாகெல்லாம் சொல்லி முடிச்சுடலாம், குரு மகிமை சொல்லி முடியாது. பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே குரு மகிமை தான் ஆரம்பிக்கிறது. அந்த குரு என்ன கொடுக்குறாருன்னா ஞானத்தை கொடுக்குறார். சிந்தாமணில் லோக சுகம் சுரத்ருஸ்வர்க சம்பதம் குரு பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். மகாத்மத்தில் என்ன சொன்னதோ அதே சொல்லிட்டோம். மகாத்மத்தில் பிருந்தாவன மகாத்மியம் இருக்கு, அதையும் சொல்லிட்டோம். அதுவீராக என்ன மகாத்மியத்தில் அந்த குரு ஞானத்தை கொடுப்பார், அதுதான் பாகவத மகாத்மியம்.